friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான கிரேவி பார்க்க போறோம். என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாம இருக்கிறப்ப சட்டுன்னு நமக்கு கை கொடுக்கிறது இந்த முட்டை கிரேவி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 முட்டைய 8ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 3 சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. 10 நிமிஷத்துல நமக்கு முட்டையும் ரெடி ஆயிருக்கும். உடனே தோல் உரிச்சிடக்கூடாது. 10 நிமிஷம் பச்சை தண்ணியில போட்டு அதுக்கப்புறமேட்டு உரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முட்டை சேர்ந்து வராது. இந்த மாதிரி முட்டையில 2-3 கீரல் போட்டு வச்சுக்கோங்க. பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்ல தான் வச்சுக்கணும். இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவில டைரக்டா முட்டைய கீரல் போட்டு சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா சார்ந்து வரும். 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்து வச்சிடலாம். தனியா எடுத்து வச்சுட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இங்கே பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா 15 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இந்த கிரேவில நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சு ஊத்த போறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தியா சேர்த்துட்டோம்னா கிரேவி கசந்துரும். ஸோ கரெக்டா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வத்தி கெட்டி ஆயிடுச்சு. இதுல நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கறி மசால் பொடி இருந்தா அதுவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை ஏற்கனவே நம்ம மசாலால ஃப்ரை பண்ணிட்டதுனால அந்த மசாலா குழம்புல இறங்கி, குழம்புல இருக்கிற வாசனை முட்டையில இறங்கி ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கமகமன்னு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்துல போட்டு சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா இன்னும் கூடுதல் வாசனையா இருக்கும். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஜூடிஸ் குக்கிங் டைரியில வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.
நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.